ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான லஞ்ச் காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மஞ்சள் பூசணிக்காய் வச்சு சூப்பரா புளிக்குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் பார்க்க போறோங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த காம்போ ரெசிபியா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மஞ்சள் பூசணிக்காய் புளிக்குழம்பு ஃபர்ஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மஞ்சள் பூசணிக்காய எங்க ஊர்ல அரசாணிக்கான்னு நாங்க சொல்லுவோம். 200 கிராம் அளவுக்கு அரசாணிக்காய இந்த மாதிரி தோல் சீவிட்டு காயை நல்லா கழுவிட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இது இருக்கட்டும். புளி குழம்புக்கு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சுக்கலாம். புளிக்குழம்பு செய்யறதுக்காக மண் சட்டி வச்சிருக்கேன். சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதோடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்ச உடனேயே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 5-6 பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்ப வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பொடியெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அரசாணிக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம மசாலோடவே கலந்து விட்டுட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிடலாங்க. காய் நல்லா சாஃப்டா வேகணும். நடுவில் ஓபன் பண்ணி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிருவோம். காய் சாஃப்டா வேகட்டும். இப்ப பாருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் போல விட்டுருந்தேன். காயெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. நீங்க கையில நசுக்கி பார்த்தாலே தெரியும். இப்ப காய் நல்லா வெந்துருச்சு. இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளி சேர்த்து ஹை ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க. புளியோட பச்சை வாசம்லாம் நம்மளுக்கு போயிடும். ஒரு 5 நிமிஷம் போல குழம்பு அப்படியே வச்சிருந்தேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. மெதுவா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரசாணிக்காயில நம்ம நார்மலா பொரியல் செய்வோம், இல்லைன்னா சாம்பார் செய்வோம். இந்த மாதிரி ஒரு டைம் புளிக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே 1 நிமிஷம் போல விட்டுறலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு. இந்த டைமிங்ல ஸ்டவ் அணைச்சிட்டு கடைசியா 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறனால ஸ்வீட்னஸ் கிடைக்காது, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். கடைசியா 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான அரசாணிக்காய் புளிக்குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்தோட சுட சுட போட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி நல்லா சன்னமா நறுக்கி வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு நறுக்கி வச்சிருக்கேன். நம்ம வெண்டைக்காய் பொரியலுக்கு ஒரு சூப்பரா மசால் பொடி ரெடி பண்ணணும். அதுக்காக பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொப்பரை தேங்காய் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பச்சை தேங்காய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வரமிளகா ஆட் பண்ணிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். இதை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொடி சேர்க்கறனால நம்ம வெண்டைக்காய் பொரியலோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனேயே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதோடவே 2 பச்சை மிளகாய 2ஆ நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். 4-5 பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க.
வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வெண்டைக்காவை வதக்கிக்கலாங்க. நமக்கு வெண்டைக்காயில இருக்கிற வலுவலுப்பெல்லாம் போயிட்டு வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டேன். பாருங்க, வெண்டைக்காயில இருக்கிற வலுவலுப்பெல்லாம் போயிட்டு வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி நம்ம போட்ட வெண்டைக்காய் பாதி ஆயிருக்கு. வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த டைமிங்ல நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த பொடியை நீங்க எல்லா பொரியலுக்கும் யூஸ் பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க ட்ரையா வறுத்து அரைச்சு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பொடி சேர்த்து 1 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான், நல்லா கலந்துட்டேன். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. கடைசியா இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கறனால நல்ல புளிப்பு சுவையோட வெண்டைக்காய் பொரியல் நல்ல டேஸ்டா இருக்கும். லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. வெண்டைக்காய் வலுவலுப்பு இருக்கிறனால குழந்தைங்க அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியலை ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த டேஸ்டியான அரசாணிக்காய் புளிக்குழம்பையும் நல்ல சூப்பரா வலுவலுப்பு இல்லாம வெண்டைக்காய் பொரியலையும் இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் லஞ்ச் காம்போக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.